கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவரே வெளிச்சமாக இருப்பாராம், அவரே மகிமையாக இருப்பாராம். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம், இனி சூரியன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மளுடைய வெளிச்சமாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு சூரியன் வெளிச்சமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சூரியன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் இனி அஸ்தமிப்பது இல்லை. ஆமென். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஃபேஸ்புக்கில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனே, கர்த்தரே உங்களுடைய வெளிச்சம், அவரே உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக இருக்கிறார். சொல்லுங்கள், மை ஃபாதர் இஸ் மை லைட், மை கிரியேட்டர் இஸ் மை லைட். ஸோ குட் மார்னிங். ஸோ இந்த மார்னிங் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களோட கனெக்டடாக இருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் ஃபெலோஷிப், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மார்னிங் 5:30 ஃபேஸ்புக் லைவ், நைட் 8 o'clock யூடியூப்பில் ப்ரேயர் இருக்குது, அப்புறம் ஜூம் ப்ரேயர் இருக்குது சாட்டர்டே சண்டே, இதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ சந்தோஷமாக இருங்க, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஓகே, சொல்லுங்கள் ஹாப்பி டே. நம்ம எவ்ரிடே நம்ம ஃபெலோஷிப்பில் நீங்கள் வரும்போதே அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், தேவன் எனக்கு கொடுத்த நாள். we need to praise and we need to glorify God. எப்படி தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும்? அவர் கொடுக்கிற இந்த நாளை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது. when you bless this day, இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், இந்த நாள் என் தேவன் எனக்கு கொடுத்த நாள் அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, when you bless this day, you are glorifying your Father. Amen. So thank you for joining. So மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்க? எஸ், சொல்லுங்கள், இட்ஸ் a wonderful blessed day. Amen. My Father is my light. Amen. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். Amen. Says, bless you sister, Sangeeta sister, Kavita sister, bless you, Rosie sister, Nirmala sister, bless you. Yes, good morning. Yes, Chitra sister, Shantiyan sister, bless you, Vanita sister, bless you. ஷேர் பண்ணுங்கள், உடனே உங்கள் டைம்லைனில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க்கும் அந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், இட்ஸ் a blessed prosperous day. Blessed prosperous day. Amen. Yes, yes, blessed prosperous day, joyful day. Yes, yes, declare பண்ணுங்க, it's a joyful day. Amen, amen. It's a joyful day. சொல்லுங்க, joyful day, miraculous day. Yes, Sai Sudha sister, bless you. Justin brother, bless you. Maithili sister, bless you. Yes, Veronica sister, yes, bless you. Wonderful. Yes, Catherine sister, bless you. Yes, yes, super. Yes, joyful day. Amen. It's a marvelous day. So group la share பண்ணீங்களா? Like to share in the groups. Okay, WhatsApp group உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. Yes, thank you all. Thank you, Father. Thank you for your mighty presence. Thank you, Lord. Thank you for your glorious presence. Ella join pannatum, we'll pray, we'll declare things. What a wonderful Father we have. What a wonderful Lord we have. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you for your mighty presence in us, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Father. Thank you, Holy Spirit. Yes, yes, yes. Thank you, Jesus. Oh, thank you, Lord. Thank you, Master. Wonderful Lord. Wonderful Jesus. Thank you, Holy Spirit. அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Just thank God
அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி, உம்முடைய அளவில்லாத உம்முடைய அன்புக்கு நன்றி. Thank you, Father. We praise you. We glorify your name, Lord. Thank you, Father. எங்க அப்பா நீங்க, எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன் நீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிற தகப்பன் நீங்க, எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்க. எஸ் ஃபாதர், எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன், எங்களை போஷிக்கிற தகப்பன், எங்களோடு கூட இருக்கிற மெய்யான தகப்பன் நீர். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர். உம்மோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். What a wonderful Jesus. What a wonderful Father. எவ்வளவு நல்ல தகப்பன் அப்பா நீங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை அரவணைக்கிறீர். எங்கள் கரம் பிடித்து எங்களை நடத்துகிறீர். எங்களை உம்முடைய தோளின் மேல் சுமந்து செல்கிற நல்ல தகப்பன் நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி. Thank you, Father. Thank you for your mighty presence. Just engage. நீ இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். He is in you. He is with you. He is upon you. He never leave you. எல்லாரும் சொல்லுங்க, I am in you, Lord. You are in me. எல்லாரும் சொல்லுங்க, நான் உமக்குள்ளே இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. I am in you. You are in me. Just believe. This is the truth. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. What is the truth? எது சத்தியம்? நாம் அவருக்குள் இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள் இருப்பது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்குள் நாம் இருப்பது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நமக்குள் வாசமாயிருப்பது. This is the truth. அந்நாளிலே நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் இருக்கிறதை அறிவீர்கள். You will know that I in my Father, you in me, and I in you. You will know that. எல்லாரும் சொல்லாமா? நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் டிக்ளேர் பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் சத்தியம். This is the truth. நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்து இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய ஆவியை தேவன் நமக்கு தந்ததினாலே, when he gave his spirit, we know that he dwells in us. We dwell in him. We remain in him. சொல்லுங்க, I remain in him. டைப் பண்ணுங்க, I remain in him. நான் அவருக்குள் நிலைத்து இருக்கிறேன். This is the prayer. This is the meditation. புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் எவ்ரிடே மார்னிங், காலையிலையும் சரி, ஒவ்வொரு நேரத்திலையும் 24 மணி நேரமும். You need to know that you and the Father are one. There is no separation. There is no gap between you and the Father. There is no gap, no separation. Because you and the Father become one. You are one. You are one with God. So I am one with my Father. I am one with my Creator. Oh, lamandarahadariyatul lamahandarahadariyatul levandarahanda rebentarahadariyatul mahandare. I am one with my Father. I am one with my Father.
there is no gap. ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் எழுதுறார், இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமையானாலும் எதுவானாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. Nothing can separate us from the love of God. Nothing. You are one because He is one with you. நம்மளோடு அவர் அப்படியே கலந்து இருக்கிறார், நம்மளோடு இணைந்து அப்படியே ஒன்றாக இருக்கிறார். சொல்லுங்க, I and my Father are one. I and my Father, நானும் என் தகப்பனாகிய தேவனும் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் திரியேக தேவனோடு நான் ஒன்றாக இருக்கிறேன். Wow, what a glorious anointing. What a wonderful, glorious presence. I release it, Lord. இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், உங்கள் வீட்டிற்குள்ள இதே தெய்வீக பிரசனம், God's presence will fill you. எல்லா குழப்பங்களும் அப்படியே மாறுகிறது. Yes, when there is light, there will be no darkness. வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருளுக்கு இடமில்லை. அவர் வெளிச்சமாக இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க வீட்டில் இருக்கிறார், உங்க குடும்பத்தில் இருக்கிறார். He is in you. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை செய்திருக்கிறார். You need to know that you are delivered from the power of darkness. இருளின் அதிகாரத்துக்கு வல்லமையே கிடையாது. ஒருவேளை ஒரு பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம். இவங்க சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, பிரதர் அந்த மாதிரி நடந்துடுச்சு, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, இது இருக்கு. That is the lie of the devil. பிசாசு பொய் சொல்றான். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார். Christ is in me. டைப் பண்ணுங்க, Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால இருளின் அதிகாரத்துக்கு என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைங்க மேல அதிகாரம் கிடையாது. It has no power over me because Christ is in me. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறேன். I belong to Christ. I am in Christ. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த சத்தியம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயந்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா பயந்து வாழ்கிற வாழ்க்கை. ஐயோ என்ன நடக்குமோ, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை இல்லை, போராட்டம். போராட்டம் ஏன் போராட்டம்? ஏன்னா சத்தியம் தெரியல. we don't know who we are. நாம் யார் என்பதை நமக்கு தெரியலனா உங்களுக்கு போராட்டமாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். பிசாசு அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோ, என் குடும்பத்தை போட்டு, இப்படியெல்லாம் போயிங்க. நம்ம நம்புறனால அதை அவன் செய்யறான். பிலீவ் பண்ணுங்க, சத்தியத்தை விசுவாசிங்க. சத்தியம்னா என்னங்க? தட் இஸ் த ட்ரூத். அதை மாற்ற முடியாது. நம்ம அத்தனை பேரும் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். எஸ் எஸ், அவர் நமக்குள்ள இருக்கிறார். இருளுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எஸ் பிரதர், நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்குமா, இருக்கிறத பிலீவ் பண்றீங்களா? அவருடைய வெளிச்சம் வெளிப்படும். நான் ரிலீஸ் பண்றேன் ஜீசஸ் நேம். உங்க குடும்பத்தில், உங்க எல்லையில், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறுகிறது. In Jesus' name, I declare a deliverance, deliverance, deliverance in Jesus' name. இப்பொழுதே விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. Yes, yes, devil has no power over you. இது நடந்துச்சு, அது நடந்துடுச்சு. No, you don't have power over you. You are a blessed child. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். In Christ you are blessed. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. Yes, I release that blessing, Lord. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா.
என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள்ளே உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும். அவங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்முடைய கிருபை மேல் கிருபைகள், நன்மைகள் நிரப்பட்டும். வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே நான் சுகத்தை பேசுகிறேன். எல்லா பலகீனங்களும் வெளியேறட்டும். எல்லா வியாதிகளும் இப்பொழுதே சுகமாகட்டும். அவன் சரீரம் சுகமடைவதாக. They are healed in Jesus' name. Yes, believe பண்ணுங்க. You are healed. You are healed. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பரிபூரணம், 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 நிறைவு, நிறைவு. எஸ், இன்க்ரீஸ். டைப் பண்ணுங்க, இன்க்ரீஸ். யூ பிலாங் டு இன்க்ரீஸ். நிறைவின் தேவனுக்குள்ள இருக்கிறீங்க. வாழ்க்கையில நிறைவு உண்டாயிக்கிட்டே இருக்கும். யூ வில் இன்க்ரீஸ், யூ வில் மல்டிப்ளை, யூ வில் மல்டிப்ளை. ஹோ ரபாட்டில் எடாரகந்த ரகது லிமேட்ட ரகதுரு ரிமண்ட ரகதர் யாத்துலமா. I release that anointing. I release that fire of God. Oh, thank you Lord. Fill them Lord. Fill them Lord. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே நிரப்புகிறவராக இருக்கிறார். காலை தோறும் அப்படியே கிருபைகள் புதிதாய். ஓ மனஹந்த ரகதுருபே, I can feel him. I can experience the Father. நீங்க அவரை உணர முடியும். உங்க சரீரத்தில் உணர முடியும். You can experience the tangible anointing. Tangible anointing. ஏதோ நம்புறதல்ல. You can be filled with the power. You can be filled with His presence. I release it, Lord. Oh, glory. I release that anointing. ஒவ்வொருத்தரை அப்படியே நிரப்புங்கப்பா. Let the river flow. Let the river flow. Let the river flow in Jesus' name. Thank you, Father. நதிகள் பாய்ந்து செல்லட்டும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதி. சொல்லுங்க, லிவிங் வாட்டர், லிவிங் வாட்டர். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ரிவர்ஸ், ரிவர்ஸ், ரிவர்ஸ். சொல்லுங்க, ரிவர்ஸ். நதிகள் பாய்ந்து ஓடும். உங்க பிசினஸ்ல ஓடும், உங்க குடும்பத்துல ஓடும், உங்க எல்லையில ஓடும். சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. ஜீவன் நதி. The fire of God, the fire of Holy Spirit. Fill them, Master. Fill them, Lord. ஒவ்வொருத்தரையும் அப்படி நிரப்புங்கப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைகளினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஐ பிளஸ் எவ்ரி ஒன். சொல்லுங்க, எல்லாரும் ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. ஐ பிளஸ் எவ்ரி ஒன். ஐ பிளஸ் எவ்ரி ஒன் லார்ட். ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சொல்லுங்க, ஐ எம் ப்ரொடெக்டட். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் ப்ரொடெக்டட். பிசாசு பயமுறுத்துறதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படுற காரியங்கள் நடக்காது. தேவனுடைய திட்டம் நடக்கும். His plan and purpose will be done. Amen. Amen. Yes, wonderful, wonderful. Yes, Suja sister, I bless you. Yes, yes. His plan will be done. Juliet sister, bless you. His plan will be done. Jairani sister, bless you. Yes, அவருடைய திட்டங்கள் நடக்கும். எஸ், தேவராஜ் பிரதர். எஸ், தேவரகு பிரதர். அவருடைய திட்டங்கள், அவர் உங்கள் மேலே என்ன வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும். எஸ், சலோமி ரூபன், அவருடைய நோக்கம் நிறைவேறும் சிஸ்டர். எஸ், ஜெனி சாமுவேல். எஸ், ஐ பிளஸ் யூ. ஐ பிளஸ் யுவர் ஃபேமிலி. எஸ், ஜூலி சிஸ்டர், ஐ பிளஸ் யுவர் ஃபேமிலி. அவருடைய பர்பஸ் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில். எஸ், எஸ் சரண்யா, பெஸ்ட். ஐ பிளஸ் யூ. திட்டமும் நோக்கமும் அவர் வச்சதை மாற்றவே மாட்டார். பாருங்க, நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? உங்களை அழைக்கும் பொழுது, என்னை அழைக்கும் பொழுது அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் இருக்குல்ல, அதெல்லாம் ஐயோ நீ இப்படி இப்படி ஆயிட்டு என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. சொல்லுங்க, குட் ஃபாதர். ஐ ஹாவ் அ குட் ஃபாதர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார்.
Amen. I have a good father. What a wonderful presence. So thank you all. Yes, Bindu sister, I bless you. Pauline sister, I bless you. Yes, Vasanta sister, bless you. Shantianan sister, Fatima sister, I bless you. I bless your family. Yes, Maria, Roslyn, Daniel, I bless your family. Joel brother, I bless you. Yes, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஜெய்சீலி சிஸ்டர், I bless your family. Yes, சகலமும் நன்மைக்கு நேராக திரும்புகிறது. பிலீவ் பண்ணுறீங்களா? நன்மைக்கு நேராக. எஸ், ரீட்டா சாமுவேல் சிஸ்டர், நன்மைக்கு நேராக திரும்புது. இட்ஸ் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் குட். எஸ் எஸ், ஜானி பிரதர், ஐ பிளஸ் யூ. ஜெசுராஜ் பிரதர், ஐ பிளஸ் யூ. எஸ், சரி, நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஓகே, ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ். சி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அதை அப்படியே உணர்ந்துக்கிட்டே இருக்கலாம். எஸ், ராணி சிஸ்டர், பிளஸ் யூ. அருமை நாயகம் பிரதர், பிளஸ் யூ. எஸ் எஸ், செல்வி பெருமாள், பிளஸ் யூ சிஸ்டர். சரி, ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம். Ephesians chapter 4 verse 6. எபேசியர் 4:6 டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6. யா, பைபிள் இருக்கா? எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைன்னா நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ரொம்ப சூப்பரான வாசனை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாயில் அடிக்கடி அறிக்கை பண்ணுறேன் பார்த்தீங்களா? தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்ம மேலே இருக்கிறார். ரைட், சொல்லுங்கள். God is with me, in me, upon me. வசனம் வாசிக்கட்டுமா? எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர், நல்லா பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6. இங்கிலீஷில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுமா? போடுங்க, சொல்லுங்க. God is with me, in me, upon me. அவர் எல்லாரோடும் இருக்கிறார், அவர் எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். Amen. What a beautiful experience. Yes, வேதம் தெளிவாக சொல்லுது. அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டு பாருங்க. நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம் மேலே இருக்கிறார். மூணு விதமான செயல்பாடுகள். எஸ், நம்ம கூட ஒரு துணையாக இருக்கிறார். நம்ம தனியாக இல்லை. நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருதுல, தனியாக இல்லை. யூ ஆர் நாட் அலோன். சொல்லுங்கள், என் கூட இருக்கிறார். ஜஸ்ட் டெல், இஸ் வித் மீ. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, அவர் கூட வராரு, உங்கள் கூட அப்படி உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? அங்கே உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் பின்னாடி இருக்கிறார். He fills everywhere. அவரை வந்து லிமிட் பண்ணவே முடியாது. சொல்லுங்கள், லிமிட்லெஸ் ஃபாதர், லிமிட்லெஸ் காட். சொல்லுங்கள், நம்ம அப்பா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஐ நோ whom I believe. You cannot stop him, you cannot limit him. He is a limitless father, limitless God. Amen. சொல்லுங்கள், லிமிட்லெஸ். எங்கள் அப்பாவில் ஒரு லிமிட் பண்ணவே முடியாது, தடுக்க முடியாதுங்க. எஸ், லிமிட்லெஸ் ஃபாதர். எல்லா இடங்களிலும் உங்களை நிரப்புகிற தேவன். உங்களுக்கு முன்னாடியே போய் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவோட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைங்களேன். உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறவர், இரும்பு தாழ்பால்களை உடைத்தெறிகிற தேவன், உங்களுக்கு முன்பாக வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ராஜ்குமார் பிரதர், நான் சொல்கிறேன், உங்களுக்காக காரியங்களை செய்கிற தேவன். எஸ், தமிழ்ச்செல்வி சிஸ்டர், உங்களுக்காக குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுக்கிற தேவன். எதை குறித்து பயப்படாதீங்க. எஸ், ராதிகா சிஸ்டர், உங்கள் ஃபேமிலியை அவர் பொறுப்பெடுக்கிறார். ஏன்? நம்ம கூட இருக்கிறார். எஸ், அவர் கூட இருக்கிறார். எஸ், ரேச்சல் டேவிட் சிஸ்டர், உங்கள் கூட இருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன். தனியாக இல்லை பாருங்க.
அப்படி கூட இருக்கிறார். கூட மட்டுமா சொல்லுங்கள், உள்ளேயும் இருக்கிறார். ஏன்? நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். என் மனசு யாருக்குங்க புரியும் அப்படி சொல்லுவோம்ல சில நேரம். என்னெல்லாம் யார் புரிஞ்சுக்குவா? என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரதர். என் ஹஸ்பண்டுக்கு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃபு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏம்மா நான் இருக்கிறேம்மா உள்ள. சொல்லுங்கள், என் மனசுக்குள்ள, என் இருதயத்தில், எனக்குள்ள திரியேக தேவன் வாசமாக இருக்கிறார். உள்ளே ஏன் இருக்கிறாருங்க? அவருக்கு தெரியும் நம்ம ஹார்ட். ஹி நோஸ் அவர் ஹார்ட். நமக்குள்ளே இருக்க நம்ம வலிகள் தெரியும், நம்மளோட வீக்னஸ் தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த்து தெரியும், நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். உள்ளே தெரியுங்க. அதனால தான் உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் இருக்கிறேன். நீங்கள் சோர்வாக அப்படியே டவுனாக அப்படியே இருப்பீங்க. உள்ளேருந்து சொல்லுவார், ஏன் முகத்தை அப்படி வச்சிட்ருக்கிற? உனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? கவுந்து போச்சா? ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன் இப்படி இருக்கிற? வா வா எந்திரி, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் நல்லா ஆகிடும். உள்ளேருந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிற தேவன். சொல்லுங்கள், மை ஃபாதர் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் டு மீ. ஆமென். நம்ம கூட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் உள்ள ஏன் இருக்கிறார்? நம்மளை வழி நடத்த இருக்கிறார். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். வாட் வண்டர்ஃபுல்ல. அப்போ நீங்கள் தனியாகவா இருக்கிறீங்க? இல்லைல்ல, எப்பவும் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். உள்ளே இருக்கிறவர் சொல்கிறாரு, நித்தியமாக நான் உள்ளே இருக்கிறேம்மா. நித்தியம்னா என்ன? எட்டர்னல். ஹீ லிவ்ஸ் ஃபார் எவர். சொல்லுங்கள், ஃபார் எவர். டைப் பண்ணுங்கள், ஃபார் எவர். ஆமாம், எங்கே போனாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். அவர் கூடவே வராரு. அப்புறம் போட்டிருக்கு, எல்லாரும் மேலும் இருக்கிறார். எஸ், நம்ம மேலே. அப்படின்னா என்ன? இதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்மளை மறைத்து தேவன் நம்ம மூலமாக வெளிப்படுறது தான் நம்ம மேலே இருக்கிறது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆண்டவரே என் மேலே வாங்க, ஆண்டவரே என் மேலே வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அல்ல, கிறிஸ்துவே. ஸோ இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான். whoever sees me sees my father. ஏன்? இயேசு மேலே யார் இருக்கா? பிதா இருக்கிறார். ஸோ யாரை பார்ப்பாங்க? பிதாவை பார்க்க முடியும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான். சொல்லுங்கள், whoever sees me sees my father. அப்போ நம்ம மேலே ஏன் இருக்கிறாரு? ஏன்னா நம்மளை மறைச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் நம்மளை பற்றி, ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை பற்றி. ஆனால் இதை மறைச்சி நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய குணங்கள் இல்லாமல் நம்ம லேர்ன்டு ஆனால் நம்ம ஒரிஜினல் குணம் என்னங்க? மை ஃபாதர்ஸ் நேச்சர். அவர் நம்ம மேலே ஏன் நம்மளை நிரப்புகிறார்? அவர் வெளிப்படுவதற்காக. ஹீ ரிவீல்ஸ் த்ரூ அஸ். புரியுதுங்களா? அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுகிறார். என்ன பண்ணணும்? இதை நம்பணும், இதை சரண்டர் பண்ணணும். அவ்வளோதான். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எஸ், யூ இன் மீ. எனக்குள்ளே இருக்கிறீங்க, என் மேலே இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. வசனம் தானேங்க சொல்லுது, தெளிவாக இருக்குல்ல. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாரும் பைபிளில் நீங்கள் திருப்பி வாசிச்சோம் பிரதர், திருப்பி பாருங்கள். 6வது வசனத்தில் கடைசி என்ன எழுதியிருக்கு? அந்த கடைசி வார்த்தை மட்டும் டைப் பண்ண முடியுமா? தமிழில் முடியுமா? இல்லை இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குள்ளும் இருப்பார்னு போட்டிருக்கா, இருக்கிறவர்னு போட்டிருக்கா? ஒரே ஒரு தடவை பைபிளை வாசிங்களேன். என்ன போட்டிருக்கு? உங்கள் எல்லார் மேலும், உங்கள் எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் தேவன் இருப்பார். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருப்பேன்னு போட்டிருக்கா, இருக்கிறவர்னு போட்டிருக்கா? நல்லா பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அது என்ன பிரதர் வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. இருப்பேன்னு சொன்னால் என்ன, இருக்கிறவர்னு சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தமிழ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? See, I will be with you அப்படிங்கிறதுக்கும் I am with you அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
இப்போ நான் இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுறீங்க, நான் சொல்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நான் வரலன்னு அர்த்தம், இன்னும் வரல, நான் வருவேன். இட் வில் பி a future tense, எதிர்காலம். சப்போஸ் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலியோடு நான் உட்காந்து உங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ நான் வருவேன்னு சொன்னது ப்ராமிஸ், இருக்கிறேன்னு சொன்னது ஸ்டேட்மெண்ட்ஸ். இட்ஸ் நாட் ப்ராமிஸ். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது நிஜம், இது சத்தியம். ஆமென். இருக்கிறவராகவே எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறவராகவே. தேவன் எப்படி இருக்கிறாரோ, எவ்வளோ சர்வ வல்லவராக இருக்கிறாரோ, மகிமை உள்ளவராக இருக்கிறாரோ, அப்படியே இங்க எனக்குள்ள இருக்கிறார். இருப்பேன்ல. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஃபியூச்சர் டென்ஸுங்க. நாளைக்கு இல்லை எத்தனை மாதம்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. அவர் ஆசீர்வதித்து விட்டார். அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் சகல நாட்களில் முடிவு பரியந்தம். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனம், ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லலை, ஐ ஆம் வித் யூ, நான் உங்களோடு இருக்கிறேன். பா, அப்போ கூட இருக்கிறாருங்க. இதை விட்டுட்டு வேறு என்னங்க? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, என்ன 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 ப்ரே பண்ணணும் சொல்லுங்கள்? இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, காலையில் நிறைய வேலை இருக்குது, பிரதர் சமைக்கணும், ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே கிச்சனுக்கு என் கூட வாங்க, ஆண்டவரே ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆண்டவரே என் கூட வாங்க. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட வேணாம். ஏன் ஏன் உங்கள் கூட அவரும் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் சமைக்கும்போது அவரும் குக் பண்ணுறாரு. அவர் குக் பண்ணுறாரா? என்ன இது தேவதூஷணம்? தேவதூஷணம் இல்லை, இதுதான் ஃபேமிலி. திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ரெடி பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு சமைக்கிறீங்க, உங்கள் குழந்தைய ரெடி பண்ணுறீங்க, குழந்தைகளுக்கு வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. ஆண்டவர் என்ன பண்ணிகிட்ருப்பார்? அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். பிரதர், நீ உன் குழந்தைங்களோடு செலவு பண்ணுகிறாய், என்னோட அன்பு காட்டவில்லை நீ. இதெல்லாம் பிசாசு சொல்கிற பொய். நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. பிரதர், நான் ரொம்ப யாரையாவது நேசிச்சிட்டா ஆண்டவருக்கு கோபம் வந்துடுது. ஏங்க, அவர் பிசாசாங்க. நீங்கள் யாரையாவது நேசிச்சிட்டீங்க, அன்பு வச்சுட்டீங்க, உங்கள் கணவரை நேசித்தவொன்னே அவருக்கு கோபம் வந்துடுமா? உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நேசித்தவொன்னே அவருக்கு ரொம்ப பொறாமப்பட்டுருவாரா? அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த அன்பு எங்கேருந்து வருது? அவர்கிட்டருந்து வருது. லவ். நீங்கள் நேசிக்க நேசிக்க அவர் உங்களுக்குள் மகிழ்வார். புரியுதுங்களா? யாருக்கு புரியுது? நீங்கள் சந்தோஷமாக இருக்க இருக்க அவர் மகிழ்வார். ஆமென். எஸ் மூர்த்தி, ஹேமா, எஸ் உங்கள் சிஸ்டர் டெலிவரி, ஐ பிளஸ் ஹர் இன் ஜீசஸ் நேம். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். பிபி நார்மல், டெலிவரி நல்லபடியாக நடக்கும். இன் ஜீசஸ் நேம் ஐ ரிலீஸ் தட் பிளெஸிங் ஓவர் யூ, யுவர் சிஸ்டர். பிளஸ் யூ, பிளஸ் யூ. எல்லாரும் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறார். He is with me, He is in me. Amen. What a wonderful Father we have. What a wonderful Father. இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவ்வளோதான். எங்கே போனாலும் அவர் கூட இருந்து செய்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதையும், அது நான் வேலைக்கு போகிறேன் பிரதர், காலையில் ப்ரே பண்ணிட்டேன், இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், அந்த வேலையிலேயும் அவர் கூட இருக்கிறார். உங்கள் பிஸ்னஸில் அவர் கூட இருக்கிறார். வாட் எவர் யூ டூ, அதான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், கர்த்தருக்குள்ளே செய்யுங்க. ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, என் ஆண்டவர் கூட இருக்கிறார், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். ஸோ அவரை இன்வால்வ் பண்ணுங்கள். தேவனை அந்த காரியத்தில் இன்வால்வ் பண்ணுங்கள். அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, இதை செய்யணுமே, என்ன பண்ணுறது, என்ன பண்ணும். ஸோ உள்ளே இருக்கிறார், நான் சொன்னேன்ல, உள்ளே இருக்கிறவர் அவர் உங்ககிட்ட பேசுவார். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, ஆவியானவர் மற்றவங்களுக்காக பேசிக்கிட்டே இருப்பார். அவங்க பார்த்தா போதும், அவங்க வருவாங்க. பிரதர், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பேசுகிறார், தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், மற்றவங்ககிட்ட ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறது தவறு இல்லை. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். எப்படி? அவங்களுக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை வழி நடத்த இருக்கிறார். சொல்லுங்கள், என்னை வழி நடத்த இருக்கிறார். எஸ் தீபா சிஸ்டர், உங்கள் சன் எக்ஸாம், ஐ பிளஸ்
எல்லாம் நல்லபடியாக he will write wonderful. ஆமாம், தேவனுடைய ஞானம் வெளிப்படும். ஐ பிளஸ் ஹிம். எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைங்க எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் இன் ஜீசஸ் நேம். ஆமென். எஸ் ராதிகா சிஸ்டர், உங்கள் ஹெல்த் இன் ஜீசஸ் நேம் ஐ பிளஸ் யூ. யூ ஆர் ஹீல்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ எம் ஹீல்டு, ஐ எம் பிளஸ்ட். இப்போ நம்ம நடத்துகிற இருக்கிறார். மற்றவங்களை நடத்துகிறது அடுத்தது. என்ன நடத்த எங்கள் அப்பா போதும். ஓகேயா? ஸோ இந்த நாள் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்கள், லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லிடலாமா? என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என் மேலே இருக்கிறார். எஸ் செல்வி பெருமாள், ஐ பிளஸ் யுவர் ஹெல்த். நீங்கள் சுகமாயிட்டீங்க, சுகமாக இருக்கிறீங்க. ஐ பிளஸ் யூ. I release that healing over you in Jesus' name. Thank you, Lord. Amen. சொல்லுங்க, Lord is with me. Lord is in me. He is upon me. I am blessed. எல்லாரும் டைப் பண்ணுங்க. அவர் கூட இருக்கிறார், மேலே இருக்கிறார், உள்ள இருக்கிறார். I am blessed. My family is blessed. Just type. டைப் பண்ணுங்க. இல்லை வாயில் அறிக்கை பண்ணுங்க. அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் என் கூட இருக்கிறதுனால, அவர் என் மேலே இருப்பதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டியதே கிடையாது. ப்ராஸ்பரிட்டி வில் ஃப்ளோ லைக் அ ரிவர். நான் சொல்கிறேன், பணம்லாம் உங்களை தேடி மேக்னெட் மாதிரி. யூ வில் அட்ராக்ட் மணி. எஸ், யூ ஆர் அ மேக்னெட் ஆஃப் பிளஸ்ஸிங். இந்த ட்ரூத்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? தேடிக்கிட்டே இருப்போம். ஐயோ எப்போ பணம் வரும்? யார் ஜபிக்க மாட்டாங்க? அவங்க ஜபிச்சிட்டா ப்ராஸ்பரிட்டி வந்துருமா? இந்த கான்ஃபரன்ஸ் போனால், இந்த மீட்டிங் போனால். யூ வாண்ட் டு நோ த ட்ரூத். சத்தியம் என்ன? புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். யூ ஆர் இன் ஹிம், ஹீ இஸ் இன் யூ. த அனாயிட்டிங் ஃப்ளோஸ். அந்த அபிஷேகம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். யூ வில் ப்ராஸ்பர். ப்ராஸ்பரிட்டிலாம் பை ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் செழித்து கொண்டே இருப்பீங்க. சொல்லுங்கள், ஐ ப்ராஸ்பர் சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் எண்ணத்தில் அப்படி இருக்கணும். ஐயோ நான் இப்படி இருக்கனே, ஐயோ நான் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன அது பிசாசினுடைய பொய் எண்ணம். சொல்லுங்கள், நான் நிறைவாக இருக்கிறேன். ஐ எம் abundant. ஐ எம் prosperous. whatever I do, it prosper. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். just declare that. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். just declare it. I'm a blessed man. I'm a blessed son of God. Amen. You are a blessed child. Amen. பணம்லாம் அப்படியே உங்க ஃப்ளோ ஆகும். You attract money. You attract wealth. You attract riches. Because you are a son of God. You are a king. சொல்லுங்க, I am a king. Because I am in him, he is in me. சொல்லுங்க, நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். I am one with my Father. எல்லோரும் டைப் பண்ணுங்கள், ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர். ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்களோட நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஜேர்னி வித் அஸ். யூ கேன் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில், இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் கனெக்டடாக இருக்க முடியும். அதே மாதிரி எவ்ரிடே நைட் 8 o'clock யூடியூப்பில் நம்ம லைவ் ப்ரேயர் இருக்குது. அட்டன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்டிமோனிஸ், ஹீலிங், டெலிவரன்ஸ், மிராக்கிள்ஸ் எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இன்ஸ்டன்ட் ஹீலிங்ஸ்லாம் நடக்குது. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. கடன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்குறாங்க. எல்லோரும் வி ஆர் பிளஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனையோ கடனோ ஐயோ இந்த மாதிரி இருக்கே, கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பிகாஸ் யூ ஆர் இன் த ஃபாதர் இஸ் இன் யூ. உங்கள் அப்பா உங்களை உண்டாக்குனவர், சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் வீட்டோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. யூ ஆர் நாட் அலோன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. ஸ்டே கனெக்டட். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 இதே ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் டைம்லைனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்பா கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், ஹாப்பி டே. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். எல்லோரும் டிக்ளேர் பண்ணலாமா? இட்ஸ் அ ஹாப்பி டே, இட்ஸ் அ பிளஸட் டே. ஆமாம், டிக்ளேர் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ ஆல். Bless you. See you tomorrow morning 5:30. இன்னைக்கு நைட் 8 o'clock யூடியூப் சேனல், அந்த லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கும். ஸோ யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ பை பாய். பிளஸ் யூ. ஸ்மைல் பண்ணுங்கள். சொல்லுங்கள், ஹாப்பி டே. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் லைக் பண்ணுங்க. எஸ், பிளஸ் யூ. சரண்யா, பிளஸ் யூமா.
Rita sister, bless you. Justin brother, bless you. Devi sister, bless you. Simon Raj brother, bless you. Shantiana sister, yes, bless you. Thank you. Jairani sister, bless you. Jenny, bless you sister. Yes, thank you so much. முடிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். நாளைக்கு காலையில் 5:30 ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். நைட் 8 PM. ஓகே, bless you all. Thank you.